புரியல லொகேஷன் ஆரம்பிச்சியா நான் யாரோ லொகேஷன் வெல்கம் டு மலாய் மெயின் லொகேஷன் இப்போ எங்கே என்ன பண்ணுறோன்னா தெருவில் வந்துட்டோம். ஆரம்பித்த 10வது நிமிஷமே தெருவில் தோன்றிருக்கோம். கருத்து இன்னும் 10 கிலோமீட்டரோட தாண்டல. ரெண்டு நாய்க்கு வந்துட்டு ஒரு பேக்கை டிராவல் பேக் கொண்டு வந்துட்டா ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்குறேன்னு போயிட்டாரு. இங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட நிறுத்துறோம். தப்பாக போச்சு அந்த நிறுத்தினது. கிளம்புறோம். அப்படியே அவங்க வந்ததுக்கப்புறம் இடையில பார்ப்போம். எங்கேயாச்சும் மறுபடியும் எங்கேயாச்சும் நிறுத்தம் போய் பார்க்கலாம். ட்ராவல் ஏதாவது நல்ல பிளேஸ் இருந்தால் காட்டுறோம். ஓகே பாய். அப்புறம் பார்ப்போம். போகாதொரு ஆழம் தேடி நீந்தி நீந்தி மூழ்கி போவேன். வாழாதொரு வாழ்வை தீண்டி தெளி 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 தெளிவில் பூப்பேன். காணாதொரு வெளிச்சத்தில் என்னை நானே முழுதாய் பார்ப்பேன். வீழாதொரு நிலையினிலே வித்தேறி சத்தேறி சித்தேறி விதப்பேன். நாள் என்பது மெய்ஞான போதம். இப்போதில் 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 எல்லாம் போல் என்பது பகட்டு வாழவே. இப்போதில் இப்போதில் அது ப்ராகிபிட் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ இதில் வந்து எங்கள் கூட வந்த 2 பேர் மிஸ்ஸிங். அவங்கள தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். சீரும் புலியை பார்த்தேன் சிரிக்கின்ற சிசுவை போலே. கோபங்கள் மறந்து சிரிப்பேனே. பதறாமல் பூவிழும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே. இது எங்கள் 3வது ஸ்டாப்பிங். இப்போதான் மணி என்னன்னு பார்த்தா 11:30. இப்போதான் இந்த நாய்க பல்லே வளக்கிட்டு இருக்கானுங்க. பிரேக் முடிஞ்சுது. இது 3வது பிரேக்கு. இப்போதான் முடிச்சிருக்கோம். பல்லெல்லாம் இங்கே தான் வளைக்கி முடிச்சானுங்க 2 பேர். நாம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 170 கிலோமீட்ரு. 10க்கு இந்த மூட்டையெல்லாம் சுமந்துட்டு போகணும். ஓகே, நான் மறுபடியும் அங்கே போயிட்டு தான் இன்னும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இடையில லஞ்ச் டைமில் பார்க்கலாம். ஓகே பாய். நீ தான் கொடுத்த அடிக்க போற போக வேண்டியது. அப்படியே 10,000 போயிருக்கான் பாரு. யார் சொன்னா? மைசூர் வழின்னு ஆனா எதுக்கு இவ்வளவு வேகமா போனேன்? வழியே தெரியாம பிடிக்க போறியா? என்ன வழி வச்சிருக்க? நாங்களே மெதுவா தான் வரோம். 35 வேகத்துல போறோம். என்ன பண்றோம்? அடுத்து கூட பாரு வாய திறக்காத. வழியே அந்த குளத்தோட இடையில இந்த கபோதி வந்து உள்ள பின்னாடி பராக் பார்த்து கேட்டா சாவடிக்கிறானே. மைசூர் போய் தான் போறேன்னு சொன்னேன். அதே தான் கூர்கின் போய் லொகேஷன் போறாங்க. கூர்கின் போறா நம்ம அந்த ஹோட்டலுக்காவது போறோம் அப்படின்னு. அது இன்னொரு கிலோ போயிடுறாங்க. அதுக்குள்ள போயிட்டோம். அதுல ஒரு 1 கிலோமீட்டர் போய் தொலைங்கெல்லாம் எடுங்க கிளம்புங்க.
1 hour later. கூட வந்த 2 நாய்களை காணோம். அவனுங்களை தனியாக விட்டுருக்க கூடாது. வந்துட்டானுங்க. இவனுங்களை இப்போ பிரித்து விட்டாதான் வேலைக்காகும், இல்லைன்னா சரிப்பட்டு வராது. நீதான் பஞ்சர் பண்ணிருக்க. அப்புறம் பஞ்சர் ரொம்ப பார்த்துருக்கோம்டா. காற்று இருந்தால் தான்டா வரது. ஓட்டிட்டுலாம் போலாம். ஒருத்தர் முன்னாடி தள்ளியே கொண்டு முடிஞ்சது, சோழி முடிஞ்சது. இவங்க நம்பி வண்டியை கொடுத்ததுக்கு இதெல்லாம் பறக்காதீங்கன்னா மெதுவாக கூட அவ்வளோதான். இந்தாங்க அடுத்த கட்ட சோதனை. இதுக்கு காரணம் இதான் இவன் கூட இன்னொருத்தர் இருப்பான். அவன் இவனுக்கு 2 பேர்த்தையும் நான் போகிறதுக்குள்ளே கொண்டுருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கூட்டாளி இன்னும் வராமல் போயிட்டான் கூட. அவனை அப்புறம் காட்டுறேன். அப்போவே நினச்சேன் இவனுங்களெல்லாம் ஒன்றா விடக்கூடாதுன்னு. சரி இவன் தானே கூட இருக்கான் அப்படின்னு சொல்லி விட்டது என் தப்பாக போச்சு. எப்படியே இங்கே ஒரு 1/2 மணி நேரம் இதில் ஒன்றும் பண்ணுற சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்ஸ் பங்கு ரொம்ப. Meanwhile, வாங்க சாப்பிடலாம். வாழா அது சாப்பிட்டேன். நானா இங்க ஒயிட் ரைஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கு தான் கூப்பிட்டேன். வா சீக்கிரம் வா, வெயிட் பண்ணுவோம். புரியல. ஆமா என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. அவனுக்கு என்ன வேணும்? கடைசியாக மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. இப்போ தான் பஞ்சர் ஒட்டி முடிச்சது. நீனு எனக்கு தூக்கி மாட்டுவார். மாட்டுற காட்சியே தான் நான் கண் கூட பார்க்கணுன்னு காத்துட்ருக்கேன். கண்டென்ட் பிடிச்சி கொடுத்த பங்குக்கு ரொம்ப நன்றி. அந்த வீடு மாதிரி இருக்கே, அங்கே பாரு. ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம் கூருக்கு. பல தடைகள், பஞ்சரு, தொலைஞ்சு போகிறது, அப்புறம் என்னடா இருக்குது, லேட்டாக வந்தது. ஆரம்பத்தில் இருந்த காலையில் பெட்ரோல் தீர்ந்து போய் வண்டி தள்ளினது நேற்று நைட்டில் இருந்து. ஆக்சுவலாக நேற்று நைட்டில் இருந்து நல்ல சகனமே இல்லை. எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம். பட் 2 மணிக்கு வர வேண்டியது, கொஞ்சம் டைம் மிஸ் ஆகி 5 மணிக்கு வந்துருக்கும். 3 மணி நேரம் மட்டும் லேட்டாக வந்திருக்கோம். ஒரு 5:30 போல் வந்து ரீச் ஆகிட்டோம். பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிளைமேட் ஆஹா இருக்கும் ஓஹோன்னு இருக்கும்னு நினச்சி வந்தோம். வெயில் தான் நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்கு. மேபி நாங்கள் வந்த நேரம் நாளைக்கு இது நல்லா இருக்கலாம். இதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல். இது எங்களை கூட்டிகிட்டு வந்த பைக்ஸ். இந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அங்கே ஒரு ரோடு போதா, அந்த ரோட்டில் போய் உள்ள எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு கிழிஞ்சு அப்புறமேல் வந்தால் இங்கே நின்று
இங்க நின்று ஹாயா கை கட்டுறான். தேடிட்டு இருந்தோம் ஒரு ஆளை. அப்புறம் பார்த்தா அவன் கீழே தான் இருக்கான். கீழே நின்று அப்புறம் கடைசியில் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஹாய் காமிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி சுற்றி இந்த ரோட்டில் வந்து இப்போ இங்கே நிற்கிறோம். இப்போ எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா போங்க. இதுதான் ரூமு. இதான் ரூமு. டிவி இருக்கு, வைஃபை இருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு, பிரைம் இருக்குது, வைஃபை இருக்குது, ஓசி வைஃபை. இது டேபிள். 2 பெட்ரூம் இருக்குது. மொத்தம் 5 பேர்த்துக்கு. ஆல்ரெடி ஒருத்தர் மட்டும் ஆயிட்டான். கிச்சனு, சகல பாத்திரங்களும் இருக்குது. நம்ம சமைக்கிறதுனால சமைச்சுக்கலாம், வெளியில வாங்கி சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கலாம். 2 பாத்ரூம். நீங்கள் நைட்டு பார்ட்டி இருக்குது, சாப்பாடு இருக்குது, சோறு இருக்குது. இந்த நாயகம் இங்கே ஃப்ரேமில் வந்து நாசமாக போச்சுங்களா. இப்போதான் அந்த வாட்டர் ஷோ முடிஞ்சுது. ரொம்ப கேவலமான ஒரு வாட்டர் ஷோன்னு நான் நினைக்கல, இருந்தாலும் அப்படி நினைக்க வச்சுட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு கல் எடுத்து வந்து அடிச்சாங்க என்ன பண்ணுவேன்? பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ் வேண்டாம் பார்ப்பேன். பெங்களூர்ல வாழ்வேன். சூப்பரா இருந்துச்சு, நிஜமா நல்லா இருந்துச்சு. இல்லைங்க, நிஜமா நல்லா இருந்தது. அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், பாருங்க. நல்லா இருக்குதா நல்லா இருக்கா நீங்களே சொல்லுங்க. பாய்.